Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays. எளியவர்களையும் வலியவர்களையும் எக்கச்சக்கமாக காட்டியுள்ளது தமிழ் சினிமா. நடுவில் தடுமாறும் நடுத்தர மக்களின் நிதர்சன வாழ்வை நகைச்சுவை நிறைத்து காட்சியாக்கியவர். இன்றைய வைரல் உலகத்திலும் பிரபலமாக இருக்கும் இவரது ஒன்னா இருக்க கத்துக்கணும் பட வசனம் இவரது மக்கள் சிந்தனைக்கு ஒரு சோறு பதம். வரவு எட்டனா செலவு பத்தனா, காலம் மாறி போச்சு, விரலுக்கேத்த வீக்கம் உள்ளிட்ட இவரது பல படங்கள் வெற்றியின் உச்சம் தொட்டவை. வெற்றியில் உயரே சென்றாலும் படைப்புகளில் மக்களுடனேயே பயணிக்கும் மக்கள் இயக்குனர் வி. சேகர் தனது பயணத்தையும் பார்வையையும் பகிர்வதே இந்த மக்கள் சினிமா. காலம் மாறி போச்சுன்னு ஒரு படம் இருக்குது, அது நல்ல ஹிட்டு. அந்த படத்துக்கு கி. வீரமணி ஐயா பெரியார் திரையில் கூப்பிட்டு எனக்கு அவார்டை கொடுத்தாங்க, சமூக சீர்திருத்த இயக்குனர்னு கொடுத்து. நான் கேட்டேன், எந்த விஷயத்துக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு. இல்லைப்பா, நீ பெண்களை பற்றி அதில் உயர்வாக சொல்லியிருக்கிற. நம்ம பெரியார் பெண் உரிமை பற்றி மாநாடெல்லாம் நடத்தினார். பெண் உரிமை மாநாடு முத இந்தியாவில் நடத்தினவரே பெரியார் தான். அந்த பெண் உரிமை மாநாட்டில் தான் பெரியாருன்ற பட்டமே பெரியாருக்கு கொடுத்தாங்க. அதனால் நீ பெண்ணுடைய உணர்வை அழகாக அந்த படத்தில் சொல்லியிருக்கிற அப்படின்னாங்க. எப்படி உனக்கு இந்த உணர்வு வந்துச்சுன்னு அவர் கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரிங்க எங்கள் சித்தி அவங்களுக்கு 4 பொண்ணுங்க. 4 பொண்ணுங்களுக்கு ஒரு பையன். அந்த பையன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். 3 பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. கடைசி பொண்ணு இருக்கும்போது சித்தியும் செத்துட்டாங்க, அவங்க வீட்டுக்காரன் இல்லை, அது அனாதி ஆகிடுச்சு. அனாதி ஆகிட்ட பிறகு அவன் பையனை கூப்பிட்டு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணான்னா அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு செலவு பண்ண வரல. உடனே என்ன பண்ணேன், நான் போய் ஒரு மாப்பிள்ளையை பார்த்தேன். அப்பா அம்மா இல்லை அந்த பொண்ணுக்கு, ஏழை, நீங்கள் நகை அதிகமாக போட்டால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்றான். இப்போ தம்பி தான் போடணும், தம்பி சொத்து இருக்குது, அவன் அவ்வளோ நகைலாம் போட முடியாது, அந்த மாப்பிள்ளை வேணான்றான். எனக்கு என்னென்னா, அம்மா அப்பா இல்லை, ஏழை, நல்ல இடத்துல போயிடுச்சுன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குன்னு பார்க்குறேன். நான் டைரக்ட் ஆகிட்டேன். அப்போ என்ன பண்ணோம், அந்த அக்கா தங்கச்சிங்கெல்லாம் வந்திருந்துங்க. இப்போ பாரு, எங்கள் அம்மா அப்பா எல்லாத்தினாலும் எனக்கு இப்படி ஆகி போயிடுச்சு. ஒன்று பண்ணேன், நான் முதல்ல என்னன்னா ஒரு 10,000 கொடுத்துட்டு வரலாம் கல்யாணத்துக்கு ஹெல்ப்புக்குன்னு நினச்சி தான் போனேன். ஆனால் இவங்க நிலைமை பார்த்தா இவங்களுக்கு கல்யாண செலவு காசு கொடுக்கணும், நகை போடணும் அந்த பொண்ணுக்கு, அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கோன்றாங்க. நான் நிச்சயதார்த்துக்கு வேறு போயிட்டேன். அப்பா அம்மா எல்லாத்தினாலும் சரி நம்ம சித்தி பொண்ணு தானேன்னு போயிட்டேன். இப்போ இந்த கல்யாணம் நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உடனே என்ன பண்ணேன், அந்த நகையெல்லாம் நான் போடுறையா, இன்னும் மற்ற செலவுன்னு. அப்போ அந்த அக்கா தங்கச்சிங்க 3 பேர் வந்ததுங்க. அதுங்க என்ன பண்ணிச்சிங்கன்னா, நான் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறோம், பாதி நீங்கள் கொடுக்குங்க, மீதி நான் ஒரு 25,000 போடுறேன், மொத்தமாக சேர்த்து நகை போட்டுருவோம், அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு எதாவது கேட்டாங்கன்னா நான் செய்துடுறேன் அப்படின்னு நான் ஒரு 50,000 நான் செலவு பண்ண ஒத்துக்கிட்டேன். இப்போ என் ஒய்ஃப் கேட்டுச்சு, நீங்கள் ஒரு சொந்தக்காருக்கு ஒரு 50,000 செஞ்சீங்கன்னா எல்லா சொந்தக்காரும் 50,000 கேட்பாங்க இல்லையா, எல்லாருக்கும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ சொல்லுமா, சிலருக்கு ஒரு 10,000 செய்யலாம், சிலருக்கு பாவம் தாய் இல்லாதது இது இதனால் ஒரு 50,000 செய்கிறதுனால ஒன்றும் கெட்டுறாது அப்படின்னு. இல்லை, இதை பார்த்துட்டு எல்லாரும் கேட்பாங்க, அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை, ரகசியமாக செய்யுங்க அப்படின்னு. ரகசியம் என்ன இருக்குது, நாம் கூட இருந்து அந்த கல்யாணத்தை நடத்துகிறோம், பண்ணுறோம், பண்ணிட்டு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. நான் இந்த 50,000 50 லட்சமாக எடுக்கலாமா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு. நான் எப்படி சொன்னதுன்னா, அது அப்படியே கதையாகிட்டேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே காலம் மாறி போச்சுல, 3 பொண்ணுங்க இல்லையா, அப்பா, ஒரு பையன் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான், அதை அப்படியே கதையாக்கி காலம் மாறி போச்சுல. ஒரு பெண்களுக்கு இல்லையா சொத்து உரிமை இல்லாததுனால, சொத்து இருக்குது, தம்பி கொடுக்க மாட்டான் யாருக்கு, பெண்களுக்கு, அதை விற்று கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அவன் பண்ண மாட்டான். அதனால் என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு, சொத்து பையனுக்கு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஒரு பொண்ணு பொண்ணுங்களுக்கு சொத்து உரிமை இருந்தால் ஈஸியாக விற்று அதை கல்யாணம் பண்ணியிருக்கோம். அதனால் என்ன பண்ணேன்னா, பெண்களுக்கு சொத்துரிமை ரொம்ப அவசியம் அப்படின்றத வலியுறுத்தி நான் காலம் மாறி போச்சு படத்தில் இந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் வச்சு படமாகினேன். அந்த படம் பெரிய வெற்றி அப்படின்னு. அப்போ தான் அவர் சொன்னார், கி. வீரமணி சார், பெரியார் தான் புராடி அந்த பெண்களுக்கு சொத்தில் பங்கு இருக்குதுன்றதை போராடி கடைசியில் கலைஞர் பீரியடில் தான் அது சட்டமாகி வந்திருக்குது, நீங்கள் அதை தான் படமாக எடுத்திருக்கீங்க அப்படின்ற வரலாறுலாம் சொல்லி, அப்போ திராவிட இயக்கத்தினுடைய முயற்சினால் வந்த சட்டம் நான் படமாக அதில் தொட்டு எடுத்தது, எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சிது. அதனால் அவங்க அந்த பாராட்டு கொடுத்தாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவங்க சொன்ன காரணமும்
நாங்கள் சட்டமாக போட்டதை நீ படமாக எடுத்து பண்ணியிருக்கிய, அது எங்களுக்கு பாராட்டுன்னு சொன்னாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ இது என்னென்னா, மக்கள் பிரச்சனையை தொட்டு படம் எடுத்தால் ஓடும்ன்றதுக்கு எனக்கு ஒரு உதாரணமாக இதெல்லாம் அமைஞ்சுது. அதே போல் இந்த ஒன்றா இருக்க கற்றுக்கணும்னு படம் சொன்னேன் இல்லையா, கிராமத்து படம் சொன்னேன் இல்லையா, அந்த பெருமாள்ன்றவனை பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடாது, வாத்தியாராகிறவனை உட்கார விட முடியாது, பள்ளிக்கூடத்தை விட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொன்னல கிராமத்தில். அது என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு நாள் என்னை பார்க்க சென்னைக்கு வந்தார் டைரக்டர் ஆனவனே. நான் டைரக்டராக வேறு ஆகிட்டேன்ல, என் எதிர்க்கவே உட்கார மாட்டார். என்னங்க நீங்கள் வாத்தியாராக இருக்கீங்க, என்ன இல்லை இருக்கட்டு தான் பண்ணுறார். நீங்கள் பாதி அந்த தாழ்மனப்பான்மையை விடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு கூட்டும் போய் கொஞ்சம் விருந்தெலாம் கொடுத்தேன். கொடுத்துட்டு பிறகு ஒன்றா இருக்கிறதுன்னு படம் எடுத்தேன். அந்த படத்தில் ஒரு வெட்டியான் வாழ்க்கையை முழுசாக கதையாக்கி கொண்டு வந்தேன். அதுக்கு நிறைய பாராட்டுகள், பரிசுகள் எல்லாம் கிடைச்சிது. ஏகப்பட்ட பரிசு, பிரைவேட் அவார்டெல்லாம் நிறைய கிடைச்சிது. அப்போ இதில் எனக்கு கிடைச்ச வெற்றி என்னன்னாக்கா, ஒரு வெட்டியான் கேரக்டர் நடிக்க யாருமே வரமாட்டாங்க. கவுண்டமணி துணிச்சலாக வந்தார். சம்பளம் கூட நீங்கள் கவுண்டமணி சாருக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 2 லட்சம் 3 லட்சம் அப்போ சம்பளம், மொத்தமே 5 லட்சம் கொடுத்தா போதும் நான் நடிக்கிறேன். அப்போ அவர் நான் மறக்கவே முடியாது. வெட்டியான் கேரக்டரை அதை எடுத்து அவர் அது நடித்தார். அந்த படம் நடிக்கும் பொழுது ஏவிஎம்மில் ரஜினி படம் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. அது எஜமானம் என்னன்னு தெரியல. அப்போ கவுண்டமணி சார்கிட்ட காசு இது கேட்குறாங்க. என்ன சார், ரஜினி படத்தில் நடிக்கணும், 50 லட்சம் கொடுங்கன்னு கேட்டாராங்க. உடனே நான் ஏவிஎம்மில் ஏற்கனவே கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன். சரண் சார் எனக்கு ஃபோன் பண்ணி, நீ கவுண்டமணிக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்த ஒன்றா இருக்கிறதுக்குன்னு கேட்டார். நான் 5 லட்சம் கொடுத்தேன்னு. ஏன்னா அவர்கிட்ட எஜமானம் அந்த அவர்கிட்ட வேலை செய்திருக்கிறனால அது உண்மையை சொல்லி, வி சேகர்கிட்ட 5 லட்சம் வாங்குறேன், என்கிட்ட போய் 50 கேட்குறேன்னு கேட்டேன். அப்போ கவுண்டமணி சார் சொன்னாராம், உங்கள் படத்தில் ஹீரோ யார்? ரஜினி. நான் யார்? காமெடியன். சேகர் படத்தில் நான் தான் ஹீரோ. ரஜினி கேரக்டர் என்கிட்ட கொடுங்க, நான் 5 லட்சம் கொடுங்க, நான் நடிக்கிறேன். புரியுதா? நீ ரஜினி கூட அது பொட்டி எடுத்துக்கிட்டு பின்னாடி சுற்றணுன்னாக்கா அதுக்கு இவ்வளோதான். அவர் சமுதாய கருத்தை சொல்கிறாருக்க, மக்கள் பிரச்சனையை சொல்கிறார். வெட்டியான் படத்தை நீங்கள் எடுக்கிறீங்களா, உங்களுக்கு அதே 5 லட்சத்து நடக்கிறேன் அப்படின்னு ஒரு மக்கள் பிரச்சனையை ஒரு வெட்டியான் கடகோடியில் இருக்கிறவன் அவனை வச்சு ஒரு படம் எடுக்கிறாருன்னா அதுக்கு நான் சம்பளம் குறைச்சி கொடுக்குறேன்னா அது என்னுடைய அவருடைய அந்த படத்தில் அவருடைய பங்கு இருக்குது. அவர் 20 லட்சம் கேட்டிருந்தாலும் நான் கொடுத்துருக்கணும். 5 போதும்னார். வெட்டியான்லாம் தொட்டுக்கிறதே பார்ப்பாங்க, யோசிப்பாங்கயா. அவனை வச்சு நீ படம் எடுக்கிற, சுடுகாட்டிலேயே சுற்றி படம் எடுக்கிற, அதனால் நீ கொடுத்தா போதும்னு பண்ணார். ஏவிஎம்மில் 50 லட்சம் கொடுன்ட்டார். அப்புறம் அப்படியும் பேரம் பேசி 30-40 வாங்கிட்டாராங்க. அப்போது ஒரு மக்கள் கலைஞனாகவே கவுண்டமணி இருந்திருக்கிறார். இல்லைன்னா எப்படி எனக்கு கன்செஷனில் இதை நடிக்க முடியும்? இல்லைன்னா அந்த படத்தை நான் எப்படி முடிச்சிருக்க முடியும்? அதனால் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல் சிவகுமாரானனும் இந்த படத்தினுடைய கருத்துக்காகவே சம்பளம் நீயே பார்த்து கூட எனக்கு வேணான்ட்டார். அப்புறம் நானாக பார்த்து தான் கொடுத்தேன். நான் அப்போ நல்ல கருத்து உள்ள ஒரு படத்தை எடுக்கிறதுக்கே ஆள் இல்லை, அதில் வேறு சம்பளம் வாங்கினா எப்படி அவன் பிழைப்பான்ட்டு நல்ல இரவு பகல் பார்க்காம நடித்து கொடுத்தாங்க. அந்த படம் எனக்கு ஒரு பெரிய வெற்றி. இதோட ஒரு பெரிய வெற்றி என்னென்னா, ஒன்றா இருக்கிறதுன்னு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆகிட்ட பிறகு அதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் சென்று மேயர் சா கணேசன் ஒருத்தர் சென்னை மாநகராட்சியில் இருந்தார். அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. அவங்க திமுகவை சேர்ந்தவர். அவருடைய மனைவி இறந்த உடனே அந்த டெத்துக்கு இவர் ஸ்டாலின் அப்போ அவர் துணைத் தலைவராக இருக்கார் திமுகவில். மா சுப்பிரமணியம் சென்னை மாநகராட்சி மேயராக இருக்கார். மா சுப்பிரமணியம் இப்போ இருக்கிறார மினிஸ்டராக இருக்கார். அவர் எல்லாம் வந்திருக்கிறாங்க. வந்திருந்தபோது அந்த டெத்தில் உட்காந்துருக்கும் போது பேசிகிட்டு இருந்தோம். வி சேகர் கூட கார்பரேஷனில் தான் வேலை செய்தார் அப்படின்னு பேசி, ஏன்னா அவர் கார்பரேஷன் கமிஷனராக இருக்கிறாரு, அந்த தலைவராக இருக்கிறாரு, மேயராக இருக்கிறாரு சொல்லி ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சொல்கிறாரு அவர் சுப்பிரமணியம், சார் வி சேகர் உங்கள் படம் ஒரு பெரிய புரட்சி பண்ணியிருக்கு தெரியுமாண்ணா. என்ன படம் பார்த்தீங்களா? நல்லா, நான் படம் விடுங்க, உண்மையான ஒரு புரட்சி பண்ணியிருக்கேன்னாரு. என்னென்ன உங்கள் படத்தில் வெட்டியானுடைய கஷ்டம் என்ன, அது பர்டிகுலராக ஒன்றா இருக்கிறதுங்கள என்ன சொல்லியிருந்தேன்னா, அவன் டெய்லி ஒரு சாவு விழணும்னு ஆசைப்படுவான். யார்? வெட்டியா. எங்கள் ஊர்லேயே ஒருத்தன் ஒரு வெட்டியாக இருந்தான். அவன் என்ன சொல்லுவான், எனக்கு ஒரு கால்ரா, அதாவது இங்கே சென்னையில் ஒரு கால்ரா வந்தது. நான் ஹெல்த் இன்ஸ்பெக்டரு. கால்ரா வந்தவங்களுக்கெல்லாம் ஊசி போட போகலை. நான் கால்ரா வந்தவங்களுக்கெல்லாம் ஊசி போடுறது தான் நம்ம வேலை. ஒரு 1000 பேருக்கு ஊசி போட்டு நாங்களாம் போய் ஒரு டீம் வரோம். ஆனால் அந்த கோடம்பாக்கத்தை வேலை செய்கிற வெட்டியாக இருக்கான்ல, அந்த கோடம்பாக்கம் ஸ்டுடியோ இருக்கார், அவன் சொன்னான், எப்படிப்பா இருக்கிறேன்னு கேட்டேன். நாங்களாம் நாங்களாம் உயிரிழக்கிறது நீங்களாம் இருக்கும்போது நாங்கள் எப்படி உயிரிழக்க நல்லா இருக்க முடியுமான்னு கேட்டான். ஏடாண்ணா, நான் கால்ரா வந்திருக்குது, ஏகப்பட்ட பேர் சாவாங்க, கோடம்பாக்கம் சுடுகாடுக்கு நிறைய டெத்து வரும், நமக்கு வருமானம் வரும்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறேன். நீ போய் ஊசி போட்டு எல்லாரையும் காப்பாற்றிட்டு வரீங்களே, நீங்களாம் உருப்படுவீங்களான்னு திட்டுறாங்க. இப்போ உனக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்களா? என்ன எந்த இடத்துல சம்பளம் கொடுக்குறாங்க? எங்களுக்கு சம்பளமே கிடையாது சார். வெட்டியானுக்கு சாவு வரும், அந்த இடத்துல இது போடுவாங்க, காசு போடுவாங்க, எல்லோரும் வரவங்களாம் போடுவாங்க, அதை வச்சு தான் சார் பழப்பே நடத்துகிறோம்.
எங்களுக்கு யாரும் சம்பளம் கவர்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு. நானும் இதை மனசில் ஏற்றிக்கிட்டு நான் ஒன்றா இருக்கிறதுக்குள்ள அதை சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ஒரு டெத்து விழுதா அந்த டெத்து அதில் வர காசை வச்சு தான் வெட்டியான் பிழைக்கிறான். அவன் ஒரு வெட்டியான் டெய்லி தூங்கும்போது என்ன பண்ணுவான், இன்றைக்கி 2 பேர் சாக மாட்டாங்களான்னு தான் கேட்பான். ஏன்னா அவனுக்கு காசு ஒன்றும்ல. ஒரு டாக்டர் என்ன பண்ணுவார், ஒரு 2 பேருக்கு சீரியஸாக உடம்பு சரியில்லாமல் வரமாட்டாங்களா, நமக்கு 2 காசு வராதான்னு நினைப்பாங்களே, அதே தான் வெட்டியான்னு நினைப்பான். 2 பேர் செத்தானா வெட்டியானுக்கு குஷி, நமக்கு தான் கஷ்டம், நம்ம வீட்டில் வந்து செத்துட்டாங்களேன்னு. அவனுக்கு வந்து குஷி, இப்போ இன்றைக்கி ஒரு 10 ரூபா தேரும் நம்ம பண்ணிடலான்னு. அந்த மாதிரி நான் மலேரியாவில் வேலை செய்யும்போது அந்த பக்கத்தில் இருக்கிறவன் இன்றைக்கி ஒரு 300-400 வந்து மலேரியா டெத்து வந்துச்சு, இதில் வந்து சம்பாரித்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துலான்னு நினச்சேன் நான். நீங்களாம் ஊசி போட்டு கெடுத்து என் பொண்ணு ரோட்டில் நீத்திட்டின்னு திட்டுறான். எனக்கு தண்ணி போட்டு திட்டுறான். இது மைண்டில் பாதிச்சு படத்தில் எடுத்தேன். இந்த படத்தை வந்து இவர் பார்த்துருக்காரு, யார், மா சுப்பிரமணியம். அவர் என்ன சொன்னார்னா, சட்டம் போட்டு விட்டோம், உன் படத்தினால சென்னை மாநகராட்சியில் வேலை செய்கிற வெட்டியானுங்களுக்கு மாச சம்பளம் போட்டு விட்டோம், அதுக்கு நீ காரணம், உன் படம் காரணம்னு. அதுதான் என்னுடைய வெற்றி இல்லையா. அவன் ஊரில், எங்கள் ஊரில் இருக்கிற வெட்டியானுக்கே எனக்கு பருதான் வரும். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தாத்தாவை பார்த்துட்டே போவான். நான் என்ன அக்கறையாக பார்க்குறான்னு பார்த்தா, என்னப்பா ஏதாவது சீக்கிரம் ஏதாவது ஒன்றா செலவுக்கு வரும்னு பார்த்தா, இது இழுத்து பறிச்சுக்கிட்டு எத்தனை வருஷம், 90 வருஷத்துக்கு மேலே இவர் வாழ்ந்து என்ன பண்ண போகிறாரெல்லாம் திட்டுவான் தான் வெட்டியான். அவனுக்கு காசு வேணும். என்னடா திட்டுற அப்படின்னா, உனக்கு காசு கூட கொடுத்துறியா, ஏன் திட்டுறேன்னா, அப்படி ஒன்றா கொடுத்துருங்க, 90 வயசுக்கு மேலே வாழணும்னு நினைக்கிறவங்க. நீங்கள் வந்தாலும் இழுத்து பறிச்சு கிடைக்கிறான், ஒரு 10 ரூபாய் எனக்கு கிடைக்கணும், பெரிய இடத்து விட்டு சால் தான் காசு கிடைக்கும். அந்த வெட்டியான் புலம்புவான். இந்த மாதிரி பெரிய இடத்துல வந்தால் ஒரு 100 கிராமத்துலேருந்து வருவாங்க, 2 காசு போடுவாங்க, துண்டை கொடுப்பாங்க, துணியை கொடுப்பாங்க. இந்த கிழமை வந்து பார்த்து தொட்டுலாம் போவான், நீ எனக்கு விட்டா கழுத்து பிடிச்சி அமைக்கிடுவானோன்னு எனக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் பிழப்பு இது சென்னையிலேயும் நான் சந்தித்தேன். அதுதான் ஒன்றா இருக்கிறதுக்கு. இதுதான் எதுக்கு சொன்னேன், இந்த மக்கள் பிரச்சனையை தொடும் பொழுது நமக்கு ஒரு மரியாதை கிடைக்குது, அது ஒரு மக்கள் சினிமாவாக மாறும். இந்த மக்கள் இயக்குனர் பட்டமே ஏன் வந்ததுன்னா, பர்டிகுலராக வரவேட்டனா செலவு பார்த்தனா அந்த படம் எடுத்து ரிலீஸ் ஆன உடனே அது வந்து நல்லா போச்சு.